ஹாப்பி குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெத்தலை பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள்: ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 5 வெத்தலை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இந்த பொருட்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 காஞ்ச மிளகா, எள்ளு 1 ஸ்பூன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த 5 வத்தலையை நல்லா காம்பு கிள்ளிட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, வெத்தலை 1 by 1 போட்டுக்கணும். நறுக்கி வச்ச வெத்தலை, வேக வச்ச பாஸ்மதி ரைஸை அந்த வானலில் போட்டு கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கோங்க. அளவு சால்ட் போட்டுக்கோங்க. வறுத்து வச்ச வேர்க்கடலையில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெத்தலை பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள்.